ராஜயோகத்தை பெறப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். உன் அன்பானவர், நீ நேசித்தவர் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று பரிதவித்து கொண்டிருக்கின்றாய். உண்மையை விட்டுவிடாதே என் பிள்ளையே. நீ எந்த பெருமகிழ்ச்சி உன் செவிகளில் வந்து சேர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த பெருமகிழ்ச்சிக்கான காலம் வந்து விட்டது. போராட்ட களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கும் வேளையில் நல்லதொரு முடிவு என் காதுகளுக்கு வந்தால் எனக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் என்று என்னிடம் சொல்லிக்கொண்டே இருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த ஆறுதலான வார்த்தைகளும் உனக்கான வெற்றியோடு தான் உன்னை வந்து சேரப்போகிறது. யாரும் இல்லை என்பதை தாண்டி நீ யார் ஒருவருக்காக இருந்து கொண்டு இருக்கின்றாயோ அவரிடமிருந்து உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு நடக்க இருக்கும் செயல்கள் எல்லாம் என் விதியின்படியும் என் ஆணையின்படியும் நடந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றி இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றாய். மனதில் இருக்கின்ற பயமும் பதற்றமும் உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது. இதற்கு மேல் முடியவே முடியாதோ என்று நினைத்து கொண்டு இருக்கின்றது. இதோ உனக்கான பாதையை உனக்கு தெளிவுபடுத்த இந்த தாயை வந்திருக்கும் போது உனக்கானவர் இதை சொல்லத்தான் போகிறார். அப்படி என்ன சொல்ல போகிறார் என்று தான் நினைக்கின்றாய். நீயோ அவரை பற்றி ஒரு விஷயத்தை நீண்ட காலமாக குழப்பத்தோடு என்னிடம் முறையிட்டு கொண்டே இருக்கின்றார். நான் தான் அவரை நேசித்து கொண்டிருக்கின்றேன். நான் தான் அவரை போய் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். நான் தான் அவர் நல்லதற்காக உழைத்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் அவர் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார்? அவர் என்னை பற்றி நினைக்கின்றாரா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவே இல்லையே என்று உன் மனம் இங்கு தளர்ந்து கொண்டே இருக்கின்றது. எத்தனை முறை நான் அவருக்கு நல்லதுதான் செய்கின்றேன் என்று சொன்னாலும் அவர் என்னை புரிந்து கொள்ளாமல் அல்லவா இங்கு சென்று கொண்டிருக்கின்றான் என்று உன் மனம் அங்கு நினைத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல் உனக்கான பாதையில் உனக்கென்று ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கி அங்கு பயணித்து கொண்டிருக்கின்றார். நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி உன்மனம் அழுது கொண்டும் உன்மனம் ஏங்கிக் கொண்டும் இருக்கின்றது. என் பிள்ளையே, அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தை இந்த தாய் உனக்காக உருவாக்கி இருக்கும்போது நீ ஏன் இதை பற்றியோ அங்கு யோசித்தும் சிந்தித்து கொண்டும் இருக்கின்றாய்? நான் உன்னிடத்தில் சொன்னதுதான். உனக்காக உருவாக்கியவர் உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றார். அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று யார் சொன்னது? இதோ உனக்காக அவர் வந்து கொண்டிருக்கின்றார். உனக்கு செயல்கள் செய்யவில்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கு முன்னதாகவே சென்று உனக்கான வெற்றியை தருவதற்காக அவரை முன்னின்று செயல்பட்டு இருக்கும்போது அவர் உனக்காகத்தான் இருக்கின்றேன் என்ற உண்மையை சொல்வதற்கான நேரம் வந்து விட்டது. உன்னை பற்றி எந்த கள்ளமும் கபடமும் இல்லாமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று ஓடி ஓடி உழைக்கும் தருணத்தை பெறப்போகும் நேரத்தை இங்கு நெருங்கிவிட்டாய். உன் மனதில் இருப்பதை எப்படியாவது அங்கு அவரிடம் அறிய வைக்க வேண்டும் என்பதற்காக நீ நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவரும் அவருடைய மனதில் இருப்பதை உன்னிடத்தில் தெரியப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார். நீ ஒரு முடிவை சொல்லிவிட்டு பதில் முடிவுக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவர் உனக்காக உன் முடிவை சொல்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். நீயோ எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். உனக்கு வேண்டியதை வேண்டிய தருணத்தில் நல்ல முடிவோடு வந்து சேர்ந்திருக்கும் போது
நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்காதே. உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கின்றார். உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் இங்கு செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது நீ யாருமில்லை என்று யோசிப்பதை விட உனக்காக அந்த உன் அன்பானவர் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையை தெரியப்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். உன் ஏக்கம் தீரப்போகிறது. உன் வாழ்வின் மகிழ்ச்சியை தருவதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே. நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகியை வந்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்பதை விட எனக்காக ஒருவர் இருக்கின்றார் என்ற நிலையை உருவாக்குவதற்குத்தான் அந்த அன்பானவரை உன்னிடத்தில் நான் அனுமதித்திருக்கின்றேன். என் தங்கமே, அழுது புலம்புவதற்கு கூட ஆள் இல்லை, என் கண்ணீரை துடைப்பதற்கு கூட கரம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாய். இப்பொழுது அந்த கரமானது உன்னிடத்தில் உனக்கான வெற்றியை தருவதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றது. வருகின்ற செயல்களும் வருகின்ற வினைகளை எல்லாம் நினைத்து உன் மனம் இங்கு பதற்றமடைந்து கொண்டிருக்காதே. அந்த பதற்றத்தை எல்லாம் தாண்டி உனக்கு நான் நல்லதையும் நம்பிக்கையான செயலையும் தருவதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது என் தங்க பிள்ளையே, உனக்கு ஏதேதோ நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனம் பதற்றமடைவதால் இங்கு மாறப்போவதில்லை. அதனால் பதற்றப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கான வெற்றியை இந்த தாயே முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கும்போது உன் வெற்றியின் பலனை தருவதற்காக இந்த தாயே வந்திருக்கும் போது இன்று நீ அடைய போகும் வெற்றியானது உறுதியாகிவிட்டது. இன்று நீ அடைய போகும் ராஜயோகம் உறுதியாகிவிட்டது. இது உனக்கான ஒருவர் உன்னிடத்தில் நீ எதற்காக போராடினாயோ அவர் அந்த செயலை எளிதாக உன்னிடத்தில் கொண்டு வந்து உனக்காக வெற்றியை தருவதற்கு நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை சொல்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். உன் மனம் படும் வேதனையிலிருந்தும் உன் மனம் படும் பதற்றத்திலிருந்தும் உனக்கான நல்லதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் உன் மனம் மருந்தவே வேண்டாம். வருகின்ற செயல் இனி உனக்கானதாக உனக்கு ஏற்ற நிலையாக இப்பொழுது மாறப்போகிறது. நீ எதை நோக்கி உன் பயணத்தை ஆரம்பித்து கொண்டிருந்தாயோ அந்த பயணமானது இப்பொழுது உன் நல்லதை நோக்கி தொடங்கி இருக்கும் போது நீ எதை பற்றியுமே நினைக்க வேண்டாம். சில கடந்து போன உறவுகளில் நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ கலக்கமடையாதே. அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்துவிட்டு உன் மனதை திடப்படுத்திவிட்டு உனக்கான செயலை செய்து கொண்டே இரு. என் தங்கமே, உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி நான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்று நினைத்து கொண்டு இருக்காதே. நினைத்ததையும் நடப்பதையும் நடத்தி காட்டுவதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எந்த வழிகளை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய், கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன் கவலைப்பட்ட தருணத்திற்கும் உன் மனம் கலங்கப்பட்ட தருணத்திற்கும் நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு மனம் கலங்கவே வேண்டாம். என் பிள்ளையே, நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கவில்லை என்ற மன வருத்தங்கள் கூட உனக்கு இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த மன வருத்தத்தை எல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியின் தன்மையை உறுதியாக்க இந்த வாராகியை வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனநிலையை என்னிடத்தில் முழுவதுமாக சமர்ப்பித்து விடு. உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். வருகின்ற செயல்கள் உனக்கானதாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. ஆனால் இத்தனையும் தாண்டி நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் என்ற எண்ணத்தை எல்லாம் விட்டு எப்படியாயினும் எனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் எனக்காக என் தாய் தரத்தான் போகிறாள்.
அந்த ஒன்றிற்காகத்தானே நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்று நீ உன் மனதை நினைத்து வருத்தி கொண்டு இருந்த விஷயத்தில் உனக்கான நற்பலனை தருவதற்கு இந்த தாயே இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், நீ எதை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். உனக்கான நல்லதையும் நற்பலனையும் தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? உன் மனம் கலக்கமடைந்த விஷயத்திற்கு வெற்றி செய்தி வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு. நல்லதே இந்த தாய் நான் நடத்தி தரத்தான் வந்திருக்கின்றேன். நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்ய போகிறேன். ஓம் வராகி தாயே போற்றி.